உறவுகள் அனைவருக்கும் உங்கள் தமிழின் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் எப்பயும் போல சந்தோஷமா, உற்சாகமா, ஆரோக்கியமா இருக்கேன். நீங்களும் எல்லாம் வல்ல இறைவனின் அருளால எப்பொழுதும் சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நாம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா, அறிவியல் வளர்ச்சியை பற்றி பேச போகிறோம். காட்டுலேயும் மேட்டுலேயும் அலைஞ்சு திரிஞ்ச நமக்கு கல்வி ஒரு சிறந்த வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் ஒரு படிக்கட்டாக இருந்திருக்கு. அந்த கல்வியிலும் அறிவியல் வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம எத்தனையோ முன்னேற்றங்களை காணக்கூடிய அளவிற்கு நம்மை இந்த அறிவியல் கொண்டு போயிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் லெட்டர் மூலயமா விஷயங்களை தெரியப்படுத்தின நாம் இன்றைக்கி நிமிஷத்தில் எந்த நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இடத்துல கூட பேசக்கூடிய அளவிற்கு அறிவியலின் முன்னேற்றமானது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லை, பல்வேறு துறைகளில் அறிவியலின் வளர்ச்சி மிக சிறந்த முன்னேற்றத்தை கண்டிருக்கு. ஆனால் நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைபேசி நம்ம எல்லாருக்கும் ஒரு வரமா இல்லை சாபமா அப்படின்னு கேட்டால் அது அவரவர் பயன்பாட்டை பொறுத்தது. ஒட்டுமொத்தமாக இது சாபம்னு சொல்லிட முடியாது, அதே போல் இது வரம்னும் நம்மளால் முடிவுக்கு வர முடியாது. நாம் அதை தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தினோம்னா நிச்சயம் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய வரமாகத்தான் இருக்கும். எல்லா நேரமும் கைபேசியோடு நாம் பயணித்தோம்னா, அதுவும் எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்கக்கூடாது, எது நமக்கான தேவை, எது நம்மை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் தெரியாமல் வரக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது நம்ம நிச்சயமாக அழிவின் வாயிலில் தான் கொண்டு செல்லும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதை போய் நீங்கள் என்ன பெருசா? ஆமாங்க, நான் இந்த கைபேசியை அடிப்படையாக வைத்து ஒரு கவிதை எழுதினேன். அந்த கவிதை கிராமிய பாணியில் எழுதப்பட்டது. இந்த கவிதைக்கு எனக்கு சிறப்பு பரிசெல்லாமும் கிடைச்சிருக்கு. அந்த கவிதையை உங்களோட என் நட்பு வட்டத்தோடு பகிரணும்னு ஒரு ஆசை. நிச்சயம் இந்த கவிதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சா என்ன பண்ணணும்? அதே தான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்பப்போல்லாம் புதுசாக இதை போல் கவிதை வாசிக்கிறேனோ, நிகழ்ச்சிகள் தெரியப்படுத்துகிறேனோ அது உங்களுக்கு இம்மீடியட்டாக வந்து சேர்ந்துடும். சரியா? இப்போ நான் கவிதை வாசிக்கட்டுமா? இது தொலைபேசி இல்லை, கைபேசியை பற்றிய ஒரு கவிதை. அள்ளித்தரும் வயலும் அத்தமவனரலும் ஆனந்த வாழ்க்கைக்கு அச்சாரமே, அங்கு துள்ளிக்கிட்டு போகிற 2 கண்ணு குட்டி போல கொண்டாட்டம் நம்மோட சொத்தாகுமே. அள்ளித்தரும் வயலும் அத்தமவனரலும் ஆனந்த வாழ்க்கைக்கு அச்சாரமே, அங்கு துள்ளிக்கிட்டு போகிற 2 கண்ணு குட்டி போல கொண்டாட்டம் நம்மோட சொத்தாகுமே. பச்சை பசும் புல்வெளியில் பச்சரிசி பொங்க வச்சு பாசத்தோட பரிமாறும் முத்தாரமே, இங்கு சொந்த பந்தம் ஒன்றிணைந்து சுற்றம் எல்லாம் சூழ்ந்திருக்க இன்பத்துக்கு பஞ்சமில்லை என் தாரமே. காலத்தோட கோலம் இப்போ கைபேசி வந்தது, கட்டிக்கிட்டு ஆடையாட்டம் ஒட்டிக்கிட்டு நிற்குது. காலத்தோட கோலம் இப்போ கைபேசி வந்தது, கட்டிக்கிட்ட ஆடையாட்டம் ஒட்டிக்கிட்டு நிற்குது. கால நேரம் தெரியாம கண்டதையும் காட்டுது, கால நேரம் தெரியாம கண்டதையும் காட்டுது. கட்டுப்பாட்டு வாழ்க்கை இப்போ காணாமலே போனது. கால நேரம் தெரியாம கண்டதையும் காட்டுது, கட்டுப்பாட்டு வாழ்க்கை இப்போ காணாமலே போனது. எத்தனையோ சொந்தம் விட்டு எட்டி தள்ளி நிற்கிறோம், கைபேசி தொட்டவுடன் புத்தி கெட்டு சொக்குறோம். வேண்டான்னு சொன்னாலும் ஏண்டான்னு கேட்குறா, வேற வழி தெரியாம கைபேசி பார்க்குறா. 6 வயக்காடு என ஆட்டம் போட்ட காலம் மாறி நாடு இப்ப கைபேசி மோகத்துல வாழுது. நாளை வரும் சந்ததிக்கு என்ன சொல்ல போகுது? 6 வயக்காடு என ஆட்டம் போட்ட காலம் மாறி நாடு இப்ப கைபேசி மோகத்துல வாழுது.
நாளை வரும் சந்ததிக்கு என்ன சொல்ல போகுது? துன்பத்திலும் இணைஞ்சிருந்தோம் அந்த காலத்தில், துன்பத்திலும் இணைஞ்சிருந்தோம் அந்த காலத்தில், இன்று இணையத்தால பிரிஞ்சிருக்கும் ஒரே வீட்டினில். கைபேசி வந்தது, கலகலப்பு போனது, அத்தை மாமன் சொந்தம் எல்லாம் ஏட்டு பாடமானது. கைபேசி வந்தது, கலகலப்பு போனது, அத்தை மாமன் சொந்தம் எல்லாம் ஏட்டு பாடமானது. ஆமாங்க, கைபேசியை நம்ம குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு அதுலேயே முழுகி போயிடுறாங்க. உறவுகளை மறந்து விட்டோம், சொந்தங்களோடு இணைந்து பேசுவதை மறந்து விட்டோம், நல்ல பண்டிகை நாட்களை மறந்து விட்டோம். எல்லாமே நமக்கு கைபேசியாக போனதுனால சில பழமை வாய்ந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே இருக்குது. முடிந்த வரையிலும் கைபேசியை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துவோம், சில விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்காக மட்டும் பயன்படுத்துவோம். மற்றபடி அதிலேயே முழு நேரமும் நம் சிந்தையை செலுத்தி நம்மை இழந்து விடாமல் பார்த்து கொள்வோம். நன்றி. மீண்டும் ஒரு சிறந்த சிந்தனையோடு வாங்க தமிழோடு பேசுவோம்.